ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளாக வீடியோ வந்திருக்காது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்துச்சு. சரி சீக்கிரமாகவே இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சூ வந்து முட்டி போட்டு என்னை மன்னிச்சிடு, உன்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்குறேன், உன் ஹஸ்பண்ட் லின்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இருந்தாலும் ஷென்னுக்கு நான் என்ன முறை ஆகும்னா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. வாயை மூடு, இதுக்கு மேலே எதுவும் பேசாத பொறுக்கி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டு வாயை மூடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி என்னை மன்னிச்சிடு, உன் அப்பாக்காரன் ஏதோ தப்பு தப்பாக டைரியில் எழுதி வச்சிட்டான், இருந்தாலுமே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு இவர் ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. இங்கே வந்து நம்மளோட பே வந்து செக்கப்புக்கு போகிறப்போ அந்த பையன் வரான். வந்துட்டு நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம பே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வந்து அந்த பையன் பார்க்குறான். சரி நீ அடுத்து எப்போ செக்கப்புக்கு வருவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தோம் இல்லையா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறப்போ இதெல்லாமே சூ கேட்டுறாரு. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இது மாதிரி நிஜமாலே உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறப்போ அதெல்லாம் வேணாம், நீ சின்ன பையன், உன் வேலையை மட்டும் பாரு, அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டில் கிளம்புறா. சூக்கு இங்கே எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்காங்களா, அப்படி அந்த குழந்தை யாருது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாப்ல. ஹீரோயின் 2 பேருமே கல்யாணத்துக்கு வெட்டிங் ட்ரெஸ் வாங்க தான் வந்திருக்காங்க. அப்படியே ப்ரீ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அழகாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே சூ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து நம்ம பேக்கிட்ட கொடுத்து இதை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, இந்த குழந்தை எந்த கிடையாது, யார் குழந்தையோ சுமந்துட்டு வந்து ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்க மரியாதையா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றப்போ இதை மாதிரி பே வச்சிருந்தாலே அந்த கிளப் அதில் ப்ராஃபிட் ஃபுல்லாக அவருக்கு தான் போகிற மாதிரி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ நீ இதை பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை எந்த இல்லைன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போனேன்னா அப்போ தெரியும் ஒன்றுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கோவமாக பேச, நீ இவ்வளோ கேவலமான மனுஷனாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவ சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ வந்து அவர் பிடிச்சி அப்படியே நம்ம பேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ அவளுக்கு கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. அவர் கண்டுக்கிறாம போனோன்னே இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நம்மளோட பேக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அவர் இப்போ பேவோட அம்மா திட்டிட்டு இருக்காங்க, இந்த கிழட்டு பயலுக்கு அறிவில்லையே, ஆப்ரேஷன் நடக்கிறப்போ அவன் வர வேணாமான்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ இது மாதிரி குழந்தைக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்ல இங்கே பேக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. பணத்துக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ரொம்ப சேடாக இருக்கா. அப்படியே சூக்கு கால் பண்ணி குழந்தைக்கு இது மாதிரி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா, கொஞ்சம் பணம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்போ அது என்னோட குழந்தை கிடையாது, அதுக்கு சல்லி பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து 50 கோடி ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி அப்போனா ஓகே தான், 50 கோடி கொடுத்துட்றேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ டைவர்ஸில் வந்து கையெழுத்து போட்டுரு அப்படின்னு டீலிங் ஓகே பண்ணிடுறாங்க. பே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அந்த ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்தான் இல்லையா, அந்த பையன் வரான். வந்துட்டு இது மாதிரி அவனை டைவர்ஸ் பண்ணிவிடு, நம்ம குழந்தைக்காக நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறப்போ வேண்டாம், நீ சின்ன பையன், உனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நீ போய் உன் ஃப்யூச்சரை பாரு, என்னை விட்டுடு, என்னை வந்து உன்னால் பார்த்துக்க முடியாது, குழந்தைக்கு வேறு இப்போ ப்ராப்ளம் இருக்குது, உன்னால் எவ்வளோ தான் உன்னால் இந்த பண பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ பே கொஞ்சம் மனசு இறங்கி வரா. அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ எதுக்கு நீ வந்து சூக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு என் குழந்தை தாம்மா முக்கியம், கண்டிப்பாக நான் சூக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான். அம்மா சொல்கிறாங்க, நீ டிவோர்ஸ் கொடுத்தனா நான் கீழே விழுந்து குதிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ முதல்ல சாகுங்க, உண்மையால் எனக்கு நீங்கள் அம்மாவாக இருந்தால் நீங்கள் சாகணும், உயிரோடு இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து நீங்களே ஒரு காலம் வந்து என்னை கிளப்பில் சேல்ஸ் பண்ணவங்க தானே, உங்களுக்கு என்ன என் மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்கிறப்போ உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பெற்று வளர்த்தேன், உங்கள் அப்பா லின் வந்து என்னை அனாதையாக வந்து குழந்தையோட ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான், நான் அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊர் பேச்செல்லாம் கேட்டு வளர்த்தேன் தெரியுமா, கல்யாணம் கூட நான் அவனை பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ இதெல்லாம் ஹீரோ கேட்குறான். நான் லின்னுன்றது ஹீரோவுடைய அப்பா தான், நம்ம தங்கச்சியா பே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த உலகத்தில் வந்து சமுதாயம் என்னை ரொம்ப தப்பாக பேசிச்சு அப்படின்னு சொல்கிறப்போ சரி என் மூஞ்சியில் கூட முழிக்காதீங்க, உங்களை எங்கள் அம்மான்னு சொல்லவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு பே சொல்லி திட்டி விட்டுறா. இங்கே பே வந்து இது மாதிரி யார் என் ஹாஸ்பிட்டல் பில்லை கெட்டினான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டில் இருக்கிறப்போ ஹீரோ அப்போ வரான். வந்துட்டு ஒரு கார்டை கொடுத்துட்டு இந்தாம்மா வச்சுக்கோ, உன் குழந்தைக்கு ஏதோ இதயத்தில் சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, இதில் நிறையா பணம் இருக்குது, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து உன் குழந்தையை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வேண்டாம், இப்படி வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், இது நான் உன் குழந்தைக்கு கொடுக்குற கிஃப்டாக வச்சுக்கோ, நம்மளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே பேவும் வாங்கிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறான், இது மாதிரி வச்சுக்கோ, நம்மளோட ஹீரோயின் வந்து ஹார்ட்டுக்காக ஒரு ஃபவுண்டேஷனே வச்சுருக்கா, அங்கே ஹார்ட்டுக்கான எல்லா சிகிச்சையும் பார்க்குறாங்க, அங்கே நீ போ, உன் குழந்தைக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பே ரொம்ப
ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் டே தான் வரப்போகுது நாளைக்கு. அதனால அவ ரொம்ப பரபரப்பா உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, "எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா நாளைக்கு" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோவும் சொல்றான், "எனக்கும் தாண்டி பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. உங்க கல்யாணத்துக்கான நாளும் வருது. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அப்படியே மேக்கப்லாம் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்படியே அம்மாக்கு கால் பண்ணி, "அம்மா எப்பம்மா வருவீங்க? சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இதெல்லாம் வந்து எப்ப இவ வெளிய வருவான்னு சொல்லிட்டு ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ, "சரி வா நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம். ஏன்னா அவங்க எனக்கு இன்விடேஷனே குடுக்கல. எனக்கு லொகேஷன் தெரியாது. ப்ளீஸ் 2 பேரும் ஒண்ணா போலாமே. நம்ம 2 பேரோட பிளெஸிங்ஸ் நம்ம பசங்களுக்கு வேண்டும்." அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி அந்த அம்மா மனச கலைச்சிடுறாரு. அப்ப கூட அந்த அம்மா யோசிக்கிறாங்க, இவன் கல்யாணத்துல ஏதாவது தகராறு பண்ணுவானேன்னு சொல்லிட்டு கைய எடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு. "என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன அலோவ் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு, "சரி வந்து தொலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து யாரோ கதவு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தொறந்து பார்த்தா நம்ம வந்திருக்கா. "எதுக்காக இங்க வந்திருக்க? கல்யாணம் ஒண்ணும் இங்க நடக்கல. மண்டபத்துல தான் நடக்குது" அப்படின்னு சொல்றப்போ, "நான் ஒண்ணும் கல்யாணத்துக்கு வரல. நான் ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இந்த விஷயத்த பார்த்தா நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். வேற என்ன வேணா நீ நினைச்சுக்கோ. ஆனா இதுதான் உண்மை. இது உன்கிட்ட காட்டியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவ காட்டுறா. இது மாரி சொல்றாரு, "என்னுடைய ஷென் வந்து வேற யாரும் கிடையாது. நான் பெத்த பையன் தான். அவ என்னோட பயாலஜிக்கல் சன் தான்" அப்படின்னு சொல்றத கேட்டு நம்மளோட ஹீரோ ஆடி போறான். "என்னது என் அப்பா வந்து தானா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. "நீங்க 2 பேரும் சிப்லிங்ஸ் கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு, "இவள உடனே நீ போய் தொல" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு, அப்படியே நம்ம ஹீரோ உட்காந்து ஒவ்வொன்னா நினைச்சு பார்க்குறாரு. ஸ்டார்ட்டிங்லேருந்து அவர் வார்ன் பண்ணது, நீங்க 2 பேரும் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் சொன்னது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ, இங்க வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்றான், "ஹீரோவ ரீச் பண்ண முடியலடி" அப்படின்னு சொல்றப்போ, "என்னடா சொல்ற? கல்யாண நெருக்கத்த வச்சுட்டு என்னது ரீச் பண்ண முடியலையா?" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "என்ன பிரச்சனைங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "ஒண்ணும் கிடையாது. ஹீரோ ஆன் த வேல இருக்கானா, அதுதான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின சமாளிச்சுட்டு இருக்காங்க. இங்க மண்டபத்துக்கு போகாம வேற ரூட்ல போறது வந்து ஓட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிடுது. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மண்டபம் அந்த பக்கம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க? ஒழுங்கா மண்டபத்துக்கு விடுங்க. மகளுக்கு ஃபோன் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால் அடிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவர் ஃபோன புடுங்கி வச்சுக்கிறாரு. "நீ என்ன பண்றன்னு" சொல்லிட்டு அவங்க ஸ்டீரிங்க அப்படியுமா இப்படியுமா திருப்பிட்டு இருக்காங்க. அதோட இவர் ஆக்சிடென்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். "இத மாரி ஒரு விஷயம் கேட்கிறேன். அதுக்கு உண்மைய மட்டும் சொல்லணும். நானும் நூவும் வந்து சிப்லிங்ஸா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் சொல்றாரு, "ஃபைனலி நீ கண்டுபிடிச்சிட்டியா? அதுக்கு தான் சொன்னேன் 2 பேரும் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. 2 பேரும் பிளட் ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கு தான்டா சொல்றேன். சும்மா உனக்கு தெரிஞ்சது கூட நல்லது தான்" அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஆடி போகுது. இவங்க சும்மா இல்லாம ஸ்டீரிங்க ரொம்ப திருப்புன்னு திருப்புறப்போ கார் அங்கிட்டும் இங்கிட்டும் அலமோதுது. அப்படியே ஒரு புடிச்சு வேற தள்ளி விட்டுறாரு. அந்த அம்மாக்கு ஏதோ அடிபட்டுருது. ஆப்போசிட்ல கார் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கத்த, பார்த்து பயப்பட அப்படியே பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆயிடுது. ஹீரோயின் வந்து மண்டபத்துல இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, இங்க ஹீரோயின் அப்படியே கல்யாண குலத்தெல்லாம் கலைச்சிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறா ரோட்ல. இந்த சீனை கட் பண்ணா நைட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல அழுதுகிட்டே இருக்கா. சீரியஸா தான் இருக்காங்க. அப்படியே ஹீரோ வந்தோனே நம்ம சுவிக்கு வந்து பயங்கர கோவம் வருது. நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. "ஏய் நீ இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? நீ எங்கடா போயிருந்த? எனக்கு பதில் சொல்றா. நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். லாஸ்ட்டா ஆக்சிடென்ட் ஆறப்போ எங்க அப்பா அம்மா கிட்ட நீ என்ன பேசின? அத மட்டும் எனக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். முடியாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் தெளிவா சொன்னேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நீ என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறப்போ, "நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுடி" அப்படின்னு இவன் சொல்லிடுறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் மனசு உடைஞ்சு போய் அங்க அழுதுகிட்டே ஓடுறப்போ, இங்க ஹீரோவாலயும் ஒண்ணும் செய்ய முடியல. அப்படியே அவங்க அப்பா கிட்ட போய், "இப்பயாவது சொல்லி தொலைங்க. என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த மாரி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோவுடைய அம்மா இவரு நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கப்போ தண்ணி குடுத்துருப்பாங்க. இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, போதையில இருக்கனால அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாரு. அப்படியே அவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்காது. அப்ப இவர் தான் லின்னு, ஹீரோவுடைய அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டூப்ளிகேட் அப்பா. வந்து சொல்றாரு, "இது மாரி ஹீரோவுடைய அம்மா மாசமா இருக்கா. அவ வந்து என் குழந்தை தான். நீ வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கோ. ஏன்னா வந்து ஃபேமிலில அந்த வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு" அப்படின்னு சொல்றப்போ, இது என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றப்போ ரொம்ப கெஞ்சிருப்பாரு. "உனக்கு எல்லாமே செய்றேன்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு, "எங்க அம்மாவ மிஸ்யூஸ் பண்ணியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்து அடிக்க, அப்படியே ஃபிளாஷ்பேக் கன்டின்யூ ஆகுது. இவர் வந்து ஒரு கஷ்டத்துல கேட்டிருப்பாப்ல, "எனக்கு கொஞ்சம் காசு குடு" அப்படின்னு சொல்றப்போ, "இப்ப என்னால ஒண்ணும் முடியாதுப்பா. எனக்கு எந்த பவருமே இல்ல. நானே ஒரு அல்லக்கையா தான் இருக்கேன் அந்த ஆஃபீஸ்ல" அப்படின்னு சொல்றப்போ, இவர் எல்லா உண்மையும் போய் நான் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்ல லின்னு. அப்போ சரி, சரி உனக்கு நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து ஏமாத்தியிருப்பாரு. அதோட நெறைய கடன் தொல்லை இருந்ததுனால நைட்டோட நைட்டா வந்து வீட்ட விட்டு கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா வீடையும் கொளுத்தி விட்டுருப்பாங்க. அப்ப வந்து லின் என்ன சொல்றாருன்னா, "என் டைரி ஒண்ணு உள்ள இருக்கு. அத நான் எடுக்க போணும்" அப்படின்னு சொல்றப்போ, "தீ ரொம்ப பத்திக்கிச்சு. ரொம்ப ஆபத்தாயிரும். வேணா விடுங்க டைரி தானே" அப்படின்னு சொல்றப்போ, "இல்ல, இல்ல அந்த டைரி நான் கண்டிப்பா எடுக்க போணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
கிட்ட இப்ப இருக்கு இல்லையா, அந்த டைரி தான். குடுத்துட்டு அந்த அளவுக்கு மோசமா ஒண்ணும் நெருப்பு இருக்காது. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து விட்டுருப்பாரு. ரோட்ல விட்டுட்டு அவர் போய் அந்த தீ பிடிச்ச வீட்ல போய் அத எடுக்க போறாப்ல. அப்ப கூட அவங்க ஒய்ஃப் வேணான்னு தான் சொல்றாங்க ஹீரோவுடைய அம்மா. கேட்காம அவர் போறப்போ, அங்க ஒரு பீரோல் வந்து நல்லா தீ புடிச்சு எரிஞ்சிருந்திருக்கும். அந்த டைரி எடுத்துட்டு அவர் திரும்புறப்போ, அப்படியே அது அவர் மேல விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. ஹீரோ கிட்ட சொல்றாரு, "அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன நான் கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கல. தேவையில்லாம அவனே போய் விபரீதத்துல மாட்டிக்கிட்டான்." அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே பைத்தியம் புடிக்குது. எங்க அம்மா வாழ்க்கையில நீ தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி வச்சு நீ எவ்ளோ கேம் ப்ளே பண்ணியிருக்க. உன்னையும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த லின்னையும் நான் மன்னிக்க மாட்டேன். இப்ப நடந்த எதையுமே வந்து நீ ஹீரோயின் கிட்ட சொல்லவும் கூடாது. உங்கள நான் அப்பான்னும் கூப்பிட மாட்டேன். என்னைக்குமே நீங்க என்னோட எதிரி தான். அது போக ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியவும் கூடாது அப்படின்ற மாரி இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறான். அவரும் சரி நான் ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து வாக்கு குடுத்துடுறாரு. ஹீரோயின நெனச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகுறான். இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே என் காதல் இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. காலையில ஆனோனே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹீரோயினோட அப்பாவ அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு. அப்படி ஹீரோயின் ரொம்ப டல்லா இருக்கிறப்போ, சுவி வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசுறான். ஹீரோயின் சொல்றா, "என் வெட்டிங் டே அன்னைக்கு என் வெட்டிங் நின்று போச்சு. எங்க அம்மா, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப எங்க அப்பாவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என் லவ் இல்லாம போயிடுச்சு" அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பான். இது மாரி "நீ என்ன சொல்லணும்? அத சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கப்போ, "உன்கிட்ட நான் நெறைய விஷயம் சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, மெயினான விஷயம் உன்ன நான் லவ்வே பண்ணல. கேம்ல நீ தோத்துட்ட. கேம நீ இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ற அளவுக்கு நீ போவன்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்றப்போ, "என்னது? இத நீ கேமா தான் பார்த்தியா என் காதல?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கிறா. "பரவால்ல நான் தோத்தத நெனச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "என்னது? காதலா? உங்க அப்பா எங்க அப்பாவ கொலை பண்ணாரு. அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் உன்ன நான் லவ் பண்ணேன். உங்க அப்பாவ பழி தீர்க்கிறதுக்காக தான் உன்ன காதல்ல விழுக வச்சேன். எப்படி ஒரு எதிரியோட பொண்ண வந்து நான் காதலிப்பேன். நீ காதலிப்பேன்னு சொல்லிட்டு நெனைக்கிறியா? உன்ன வருத்தப்பட வைக்கணும். உங்க அப்பாவ பழி வாங்கணும். அதுக்காக தான் வந்து நான் எல்லாமே செஞ்சேன். பேவ வீட்டுக்கு கூட்டு வந்தேன். உங்க அப்பா அம்மாவ பிரிச்சேன். இது எல்லாமே நான் தான் செஞ்சேன். இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. உங்க அம்மா முடியாம இருக்காங்க. இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்." அப்படின்னு சொல்றப்போ, "இதெல்லாம் நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் செஞ்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆமா அதுக்காக தான் செஞ்சேன். நீ வந்து என்னைய மாரி நீ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணும். என்னைய மாரி நீ வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்படணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்கு தான் இப்படி பண்ணுனேன்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு கோவம் வந்து கன்னத்திலே வைக்கிறா. "என் காதல் உனக்கு என்ன அவ்ளோ விளையாட்டா போச்சான்னு சொல்லிட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னோட கல்யாணம் கேன்சல் ஆனவுனே நான் சுவியோட நாளைக்கு எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கான குழந்தைங்கள பெத்துக்கிருவோம். ஆனா உன்ன மாரி நன்றி கெட்ட ஒருத்தன மட்டும் நாங்க தத்தெடுக்க மாட்டோம் ஒரு குழந்தைய. அது வந்து எங்க லைஃப்ல ஒரு கோலா வச்சுக்கிருவோம்." அப்படின்ற மாரி ஹீரோ ரொம்ப தரக்குறைவா பேசுறா. அப்ப ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயின வலுக்கட்டாயமா வந்து கூட்டிட்டு போறாப்ல உள்ளக்க. அப்படியே ஹீரோயின் விடு விடுன்னு கத்துனாலும் விடல. பெட்ல தூக்கி போட்டு, "நீ இப்ப என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாப்ல. அப்படியே அவ டை எல்லாம் ரிமூவ் பண்ணி ஹீரோயின் கைய கெட்ட, ஹீரோயினுக்கு இங்க உச்சக்கட்ட கோவமா போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ போட்டு பல்லார் பல்லார்ன்னு பயங்கரமா கன்னத்திலே வைக்கிற செம்ம அடிக்கிறான். ஹீரோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டான். "ஒழுங்கா மரியாதையா நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா ரூம விட்டு வெளிய போடா" அப்படின்னு சொல்லிட்டு இத மாரி பயங்கரமா கேட்டோனே நம்ம ஹீரோக்கே மனசு தாங்கல. அப்படியே போறப்போ ஹீரோயின் அப்படியே வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா? அத அப்படியே கிழிச்சு தூக்கி தூர எறிறா எல்லாத்தையுமே. இங்க நம்ம ஹீரோ நடந்து போறப்போ, அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போய் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா அழுதுட்டு இருக்கான். இந்த சீன பார்க்கையில எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. இங்க ஹீரோயின் அழுக, அங்க ஹீரோ அழுக அப்படியே மாத்தி மாத்தி அழுதுட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சோனே ஹீரோயின் வந்து அவ ஃபோன் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி பார்க்குறா. அவளோட மொபைல் ஃபோன காணோம். எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிய எந்திரிச்சு போய் பார்த்தா, அங்க பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. டோர ஓப்பனே பண்ண முடியல. ஹீரோ தான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்போ ஹீரோ வரான். அப்படியே ரிட்டர்ன் வந்து தப்பிச்சு போறப்போ ஹீரோயின் சொல்றா, "ஒழுங்கு மரியாதையா வந்து உட்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்காக என்ன இப்படி லாக் பண்ணி வச்சிருக்க? உனக்கு எனக்கு தான் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நேத்து நான் உன் மனசு கஷ்டப்படுற மாரி ரொம்ப வார்த்தைகள் பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடு. இது போக வந்து உனக்கு என்னைய சுத்தமா பிடிக்கல. கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்ட. அதுக்கப்புறம் எதுக்கு என்ன இங்க இப்படி லாக் பண்ணி வச்சிருக்க? என்ன விடு. எங்க அம்மாவுக்கு வெளிய வேற உடம்பு சரியில்ல. அவங்க கூட நான் இருக்கணும். நீ இப்படி பண்றது ரொம்பவே தப்பு." அப்படின்ற மாரி ஹீரோயின் இங்க எடுத்து சொல்றா. அதுக்கப்புறம் அவன் குடுத்த அந்த ப்ரப்போசல் ரிங்கையும் ரிட்டர்ன் பண்ணிடுறா. இங்க ஹீரோ எதையும் கேட்குற மாரிலாம் இல்ல. அவன் பாட்டுல கிளம்பி எதையும் கண்டுக்கிறாம கிளம்பி போயிட்டுருக்கான். இங்க ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. "இப்படி பேசாம போனா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறப்போ, ஹீரோ கண்டுக்காதனால அவ பாட்டில வந்து உடைச்சு அப்படியே கைய அறுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ "என்ன நீ மென்டல் ஆயிட்டியா? எதுக்காக உன்ன இப்படி ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. என்னடா ட்ராமா நல்லா போயிட்டுருக்கு. எந்த ப்ராப்ளத்தையும் காணோம்னு நெனச்சா, உனக்கு சூனியம் வச்சிருக்கேன்ற மாரி நான் எப்பயும் டவுன்லோட் பண்ற வெப்சைட்ல 29க்கு மேல வீடியோ ஃபுல்லா எரரு. அதுக்கப்புறம் வேற வெப்சைட்ல லோட் பண்ணா, அது எடிட்டிங்க்கு ஒத்தே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட்டிங் பண்ணி போட்டுருக்கேன். சீக்கிரமா முடிச்சிடலாம்.